லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். இந்த கோவை கல்லூரியில் நடந்த அந்த பிரச்சனை, அமுதன் கல்லூரி மாணவன் இறப்பு ஒரு பெரிய அதிர்வலை உருவாது. ஆனால் அதுக்கு அமைச்சர் ஒரு கருத்து சொல்கிறாங்க, சமூக வலைதளத்தில் ஒரு கருத்து நடுது. என்ன நடந்தாலும் தொடர்ந்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது. இல்லை, இதில் நீங்கள் வெறுமனே அந்த கோவை மாணவருடைய கொலை அப்படின்னு சுருக்கி பார்க்குறது சரியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மாதிரியே இன்னொரு பக்கம் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மதுரையில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவன் அதில் நீங்கள் அந்த காணொலியை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது, பயமாக இருக்குது. சக மாணவன் ஒருத்தனை, அவன் சின்ன பையனாக இருக்கான், அவனை எட்டி மிதிக்கிறான். அது யார் முன்னாடி நடக்குதுன்னா ஆசிரியர்கள் முன்னாடி நடக்குது. முந்திலாம் ஆசிரியர்களை கண்டா ஓடி நடுங்கி இதாகும் பதுங்குவோம். ஆசிரியர் கம்பை எடுத்துட்டாருன்னா என்ன ஆகும் அப்படி நடுங்கிட்டு இருந்தவங்க நம்ம 90s கிட்ஸ் எல்லாம். இப்போ பார்த்தா அவன் நம்ம சார் இருக்கார், டீச்சர் இருக்கார், அவங்களாம் தள்ளி விட்டு ஒரு டிப்பிக்கல் பையனுடைய உடல் மொழி ரொம்ப தப்பாக இருக்குது. இது ஆபத்தான அறிகுறி. இப்போ அதையே நீங்கள் இந்த கோவை அமுதன் விவகாரத்தில் எடுத்துங்க. முதல்ல கேங் வாரு, கோஷி பூசல் அப்படி இப்படின்னு தகவல் வருது. கல்லூரி நிர்வாகம் ஒரு தகவலை சொல்கிறாங்க. அதில் ஒரு எஸ்கேப் ஆகிற மனநிலை இருக்குது. அவங்க நம்ம எப்படி இதில் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ குற்றச்சாட்டு இதாக மாறுது. இது போதைப் பொருட்கள் பயன்பாடு, அதை சொன்னதுனால நடந்த கொலை, அந்த டீம்கள் செஞ்ச கொலை அப்படிங்கிறது தான் இறுதியாக இப்போ வர தகவல்கள். பல்வேறு தகவல் வருது. ஆனால் இதுதான் சரியாக இருக்க முடியும் அப்படிங்கிறது புரியுது. ஏன்னா அந்த போதைப் பொருட்களை பயன்படுத்தக்கூடிய ஆட்களோட இது பார்த்திங்கன்னா, அவர்கள் எதை வேணாலும் பொறுத்துக்கிடுவாங்க. அவங்களுடைய ரகசியத்தை இதை காட்டி கொடுத்தீங்கன்னா முதல்ல அவன் நார்மலாக இல்லை, அவன் போதையில தான் இருக்கான். அவனுக்கு தம்பியும் தெரியாது, அக்காவும் தெரியாது, அண்ணன் தெரியாது, அம்மா யார் எதுவுமே தெரியாது. அவன் ஒரு உலகத்தில் இருக்கான். அந்த உலகத்தில் அவனுக்கு மைண்டில் இவங்களை கொல்லு அப்படின்னு, கொலை செய் அப்படின்னா அதுதான் அவனுடைய இறுதி இதாக இருக்கும். அவனுக்கு ஐயோ மனிதாபிமானம், இது இப்படி குழந்தை கொள்கிறோமே இல்லை பெரியவங்களை இது பண்ணுறோமே, அதெல்லாம் இல்லை. அப்போ இந்த விஷயம் கல்லூரியில் இப்படியான புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத இந்த பையன் ஒரு 4 பேர் குழுக்கிட்ட எழுதி கொடுத்ததா சொல்கிறாங்க. இப்போ அந்த தகவல் எப்படி இந்த கேங்க்கு போச்சு அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. அப்போ இந்த 4 பேரில் யாரோ ஒரு கற்பாடு இருக்குது, ஒரு வாய்ப்பு. இது ஒரு கோணம். இன்னொன்று, இந்த விஷயங்கள் எப்படியோ அரசியல் புதுசாக அந்த பசங்களுக்கு தெரிஞ்சுட்டா கூட ஒரு பையனை கொலை பண்ணுற அளவுக்கு அவர்கள் போகிறாங்க அப்படின்னா, அப்போ சூழல் எவ்வளோ ஆபத்தாக இருக்குது. இதை நீங்கள் வெறுமனே மாணவர்கள், இந்த கல்லூரி நிர்வாகம், அந்த கல்லூரி நிர்வாகம் அங்கே தான் பிரச்சனை அப்படின்னு நீங்கள் சுருக்கி பார்க்க வேண்டியதில்லை. இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அல்லது இந்தியா முழுக்கவே இந்த சிக்கல் போதைப் பொருள் கலாச்சாரம் பெரிய அளவில் ஊடுருவி இருக்குது. இது ஆபத்தான போக்காக மாறிக்கிட்டு இருக்குது. இதை ரொம்ப தீவிரமாக கவனத்தில் எடுத்து இதை சரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு கொலை செய்ய அளவுக்கு போகிறாங்க. அது அரசுக்கு பிரச்சனை வரும்ன்ட்டு மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. தவறுனா தவறுங்கிறத ஏற்றுக்கிட்டா தான் நம்ம அதை சரி செய்ய முடியும். இப்படிலாம் இருக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் விஜய் உறுதிமொழி எடுக்கார், மாணவர்கள்ட்ட போதைப் பொருள் ஒழிப்புக்கு உறுதிமொழி எடுக்கார். இன்னொரு பக்கம் நீங்கள் டாஸ்மாக் ஆன்லைனில் அப்ளை இது பண்ணுறீங்க, ஆன்லைன் சர்வீஸை கொண்டு வர்றீங்க. என்ன இது? நீங்கள் கடந்த திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி கூட இந்த சிந்தனை வரலையே ஆன்லைன் வியாபாரத்துக்கு. நீங்கள் கவர்மெண்ட் பில்லு, நீதிமன்றம் பில்லு கொடுக்கணும் அப்படின்னு உத்தரப்பட்டால் பில்லை கொடுக்குற வேலையை செய்யுங்க. இது ஆன்லைனில் கொடுத்து QR கோடு ஸ்கேன் பண்ணிட்டு என்ன வசதியை கொண்டு வர்றீங்க? என்ன மாதிரி இதாகும்? அப்புறம் போய் இன்னும் உறுதிமொழி, போதை ஒழிப்பு உறுதிமொழி எடுத்தால் என்ன நியாயம் இருக்குது? ஒன்று அந்த பக்கம் நிற்கணும், இந்த பக்கம் நிற்கணும். போதை ஒழிப்புனா போதை ஒழிப்பு, அதில் ஸ்ட்ரிக்டாக இருங்க விஜய் அவர்களே. இல்லை இந்த மாதிரியான கொலைகள் நடக்க ஆரம்பிங்க. இதில் 2 சிக்கல் இருக்குது. மாணவர்களுடைய மோதலை ஆசிரியர்கள் எல்லா காலத்தையுமே, நானும் சண்டை போட்டிருக்கேன் பள்ளிக்கூடத்தில். எனக்கும் ஃப்ரெண்டுக்கும் சண்டை வச்சுருக்கோம், எல்லாருமே சண்டை போட்டிருக்கோம். அது வேறு. ஒரு ஆசிரியர் சத்தம் போட்டால் இல்லை 4 பேருக்கு 2 பேருக்கு கடந்த 4 அறையை விட்டால் மூடிட்டு நம்ம போயிடுவோம். ஆனால் இப்போ ஆசிரியர் முன்னாடியே சக மாணவனை அடிக்கிற ஒரு துணிச்சல் மனநிலை வருதில்ல, இந்த மனநிலை ஒரு செய்தியை சொல்லுது. இந்த அதிகாரம் ஆசிரியர்களிடமிருந்து பறிக்கப்பட்டது. மாணவர்கள் எங்கேயாவது அச்சப்படணும், வீட்டுக்கு பயப்பட மாட்டாங்க. அப்போ வாத்தியார் அடிப்பார், டீச்சர் அடிப்பாங்கங்கிற ஒரு பயம் யாரோ ஒருத்தவங்களுக்கு பயப்படணுங்க. நீங்கள் சமூகத்துக்கு எதுக்கு பயப்படும்? ஏன் நீங்கள் ஒரு சிக்னலை தாண்டி போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஃபைன் போடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. ஏன் ஒரு பெண்ணுக்கிட்ட தவறாக நடக்கக்கூடாதுங்கிற காவல்துறை பிடிக்குன்னு பயம் இருக்குது. ஏதோ சட்டத்துக்கு புறம்பா ஏதோ ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல. அப்போ இந்த பள்ளிக்கூட மாணவர்களோ அல்ல கல்லூரி மாணவர்கள் யாரோ ஒருத்தவங்களுக்கு பயப்படணும்ல. பயம் வீட்டில் இல்லை அப்படின்னா வெளியில் எங்கேயாவது இருக்கணும்ல. அப்போ இந்த பயம் போகுதுக்கு காரணம் பல காரணங்கள் இருக்குது. இப்போ ஒரு மாணவர் தவறு செய்கிறாருன்னா ஒரு ஆசிரியர் தயவு தட்சணை இல்லாமல் கண்டிக்கணும். நம்ம ஆசிரியர் பல ஜனநாயக உரிமை, மனித உரிமை அது இதுன்னெலாம் பேசி ஆசிரியர்கள்ட்ட இருந்து பிரம்ப பிடிங்கியாச்சு.
இப்போ நம்மளை அடித்த ஆசிரியர் மேலே வெறுப்பு வருதா? இல்ல. எவ்வளோ ஆசிரியர் நம்மளை அடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தாலும் நமக்கு ஒரு என்ன வந்து வழிகாட்டினதில்ல. அதுக்காக ஆசிரியர்கள் பெரம்பெடுக்கிறது சரின்னு எடுத்து ஆசிரியர்கள் பெரம்பு எடுக்கிறது அல்லது மிருகத்தனமாக அடிக்கிறத நம்ம வந்து மறுக்கிறோம். அதே சமயம் ஆசிரியர்களிடம் பெரம்பு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை கவிதையா இலக்கியமாக நீங்கள் பேசுகிறதுக்கு ஜாலியாக இருக்கும் சார். அப்படியே வந்து ஒரு இந்த உலகத்தில் மாய உலகத்தில் பேசுகிறதுக்கு ஜாலியாக இருக்கும். ஆசிரியர்களிடம் பெரம்பு இருக்கத்தான் செய்யும். நீங்கள் ஒரு குழந்தை தவறு செய்யுதுன்னா கண்டிக்கிறதுக்கு அவசியம். அப்போ தான் அந்த குழந்தை பயப்படும். குழந்தை எல்லா குழந்தையும் நீங்கள் வந்து அப்படியே அன்பால் வந்து சில பேருக்கு வந்து அன்பு மொழி, சில பேருக்கு வந்து அதிகார மொழி. அதுதான். அப்போ ஆசிரியரிடமிருந்து பெரம்பு பறிக்கப்பட்ட பிறகு ஆசிரியர்களுக்கு இன்னொரு சிக்கல். அடித்தா வந்து உடனே வந்து அது சமூக பிரச்சனையை மாற்றுறதுக்குன்னு பல கேங் குழுக்கள், அரசியல் கட்சிகள், இயக்கங்கள் அதுன்ட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. இல்லை என்ன சாதி சொல்லி திட்டாரு, இல்லை என் சாதி இன்ன சாதின்னு தெரிஞ்சு அதனால் குறி வச்சு அடித்தார், இப்படின்ட்டு. அப்போ ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க? அது இருக்க தான் செய்தானே. ஆசிரியர்களும் அந்த மாதிரி மனநிலை ஆசிரியர்கள்ட்ட இருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆசிரியர் பேசினதான் பார்த்தோமே. ஒரு மாணவனுக்கு அந்த டீச்சருக்கு வந்து அந்த பையன் வகுப்பு எடுக்கிறான், எல்லாரும் சமந்தான டீச்சர்ன்ட்டு. குப்பைகள் எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யும், அதை நம்ம மறுக்கல. அதே சமயம் இந்த கண்டிப்பு அவசியம்ங்கிறேன். இதே சமயம் நீங்கள் வந்து ஆசிரியர்களுக்கு பயப்படாத குழந்தைகள் எப்படி வந்து இதாகும்? அது எங்கேயுமே பயப்படாது, வீட்டில் நிச்சயமாக பயப்படாது. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை சமூகத்தில் இதுவும் இருக்குல்ல. இப்படி கேள்வி கேட்டால் உடனே அது சாதியை சார்ந்த பிரச்சனைகளாக, மதம் சார்ந்த பிரச்சனைகளாக மாற்றும்போது ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க? இப்போ நமக்கு இதை இந்த காணொலி பார்த்தா, அந்த பையனை தாக்கப்படுற காணொலி பார்த்தால் நமக்கு வந்து பார்க்கும்போது என்னடா வாத்தியார்கள் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த இடத்துல இருந்து பாருங்கள் நீங்கள். ஏதாவது கண்டிப்பாக அந்த பையனை வந்து இப்போ 4 அப்படின்னு தான் தோணுது. இந்த பையனை இப்படி ஓடி போய் மிதிக்கிறாங்க, தடுக்க போய் மிதிக்காங்க. அதான் அதில் இருக்குது. அப்போ அந்த பையன் நாளைக்கு வளர்ந்து என்னவா வருவான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பேர் ஆசிரியர்கள் இருக்காங்க, ஊழியர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் தடுத்தும் ஒருத்தன் போய் மிதிக்கிறாங்க. ஆசிரியர்கள் இப்படி கட்டிக்காமல் இருக்கிறதுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு பயம் இருக்குமா? அவங்களுக்கு பாதுகாப்பு இன்மை இல்லை, அது அவர்களுக்கும் பாதுகாப்பு இன்மை தான். இப்போ நீங்கள் பேருந்து எல்லாம் எங்கள் பகுதியில் கோவூரில் ஒரு பள்ளிக்கூடம், அரசு பள்ளி இருக்குது. அங்கே காவல்துறை வந்து பாதுகாப்பு நிற்க வேண்டிய சூழல் இருக்குங்க. பசங்க பேருந்தில் தொங்கிட்டு தான் போகிறாங்க. பேருந்து வசதியின்மை ஒன்று இருக்குது. வெளியே தொங்கிட்டு போகிறதுலையும் தங்களை கெத்தாக காட்டுறதுக்கும் இருக்குது. பேருந்தில் அன்றைக்கெலாம் ஒரு காரணம் பார்த்தேன், வந்து கள்ள தூக்கி டிரைவர் பஸ் எடுக்கக்கூடாது நில் அப்படின்னு கள்ள தூக்கி எறிகிறதுக்கு நிற்கிறான் ஒரு பையன், ஒரு படிக்கிற பையன். இதுக்கு நடுவுலையும் நல்லா படித்து நல்ல இடத்துக்கு போகக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் இருக்காங்க. அப்போ நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. இது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்காக போயிட்டுருக்கு. நீங்கள் அந்த பள்ளி மீது இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் சமூகத்தை நடத்த நம்ம நிறைய பேசுகிறோம். இப்போ ஆசிரியர்கள் சரி செஞ்சுருக்கலாம், மாணவர்கள் அதை செய்யாமல் இருந்திருக்கலாம், இல்லை பெற்றோர்கள் கண்டிச்சிருக்கலாம். அப்படி நிறைய குறைபாடுகள் பற்றி நம்ம பேசினாலும் ஒரு அரசோட கடமைன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த மாதிரியான போதைப் பொருட்களை எப்படி நான் ஒரு மாநிலத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம், மாநிலத்தில் வந்த அந்த போதைப் பொருள் எப்படி கல்லூரி நிர்வாகத்துக்குள்ளே போயிருக்கோம், இந்த தடுப்புலாம் எதுவுமே பண்ணாத பாதிக்கப்படும் போது மாற்றி குறை சொல்லிக்கிறது எப்படி நம்ம? இல்லை, கடந்த ஆட்சி ஒவ்வொரு ஆட்சியும் மாறும்போது இப்படி தான் பண்ணுவாங்க. இது வந்து இவர்களுக்கு தெரியாமல்லாம் நடக்காது. இது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கும். அதை வந்து தீவிரமாக கவனம் எடுத்து தான் இவங்க செய்யணும். அதாவது ரொம்ப தீவிரமாக கவனம் எடுக்க வேண்டிய, இதற்காக தானே ஒரு மாற்றமே நினைச்சேன். ஆமாம், மிக முக்கியமான ஒரு அரசு தீவிரமாக வேலை பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா அது இந்த போதைப் பொருள் இதாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்த தலைமுறை இதில் பெரிய அளவில் வீழ்ந்து கிடக்குது, சிக்கலாகுது. அது ஒரு அதாவது ஒரு குடிகாரன் குடித்தோம்னா குடும்பம் பிரச்சனையாகும். இப்போ இந்த கஞ்சா, இந்த மெத்து, இதுன்னு புது வகையான இதில் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து மற்றவர்கள் எல்லாருக்குமே ஆபத்தை உண்டு பண்ணுது. அவனுக்கு குழந்தையும் தெரியல, பெரியவர்களும் தெரியல. செட் ஆஃப் ஆடியன்ஸ் இல்லை இது. குழந்தைகளுக்கு, இது கொஞ்சம் வயது, இந்த பெண்கள், நிறைய பேர் இதில் எல்லாரும் ஒவ்வொரு விதமான போதைப் பொருட்களை ஆட்கொள்கிற அளவுக்கு அவங்க மாறுறாங்களா? இது வந்து பரவலாக சமூகத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களையும் விரைவாக போய் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. இதை சரி செய்ய வேண்டியது வந்து அரசு தீவிரமாக சில பிரச்சனைகள் எடுக்கணும்ல. அது இந்த பிரச்சனை எடுக்க வேண்டியது இருக்குது. இது வந்து ஒரு எச்சரிக்கை மணி. மற்றபடி ஆசிரியர்களுக்கும் பொறுப்பு இருக்குது. ஆசிரியர்கள் கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும். அது அவசியம். நீங்கள் ஆசிரியர்கிட்ட இருந்து உரிமைகளை பறித்தால் இதுதான் நடக்கும். ஆசிரியர்களை வந்து குற்றம் சொல்கிறதுல ஒரு பிரச்சனை. அரசு பள்ளி, இது வெறும் அரசு பள்ளி பிரச்சனை இல்லைங்க, தனியார் பள்ளியுமே இந்த சிக்கல். எல்லா பள்ளி எல்லா இதுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிட்டுங்க. இது ஒரு பெரிய அரக்கனாக உள்ளே நுழைஞ்சிட்டுங்க. இதை சரி செஞ்சே ஆகும். இப்போ திடீர்னு நேற்று ஒரு வீடியோ நான் வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது இன்ஸ்டாவில் பார்த்தேன். திடீர்னு வந்து ஒரு நடிகை ஒருத்தர் வந்து
ஏன் வந்து ஜோசப் விஜய்னு பேர் மாற்றந்தா ஏன் இப்படி சொல்கிறீங்க, ம். உங்களை மாதிரிலாம் அவர் பேர் மாற்றாமல் வச்சுருக்காரு, அவர் உண்மையான பேரை சொல்லி தான் அரசியலுக்கு வந்தார், ஏன் இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தில் அந்த வீடியோ இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்குது. அந்த வீடியோ வந்து திடீர்னு ஏன் அந்த வீடியோ வந்துச்சுன்னா எனக்கு புரியல. அதாவது திடீர்னு நீங்கள் தான் வந்து பூசி மொழிகி கேள்வி கேட்குறீங்க. ஆமாம். அந்த கேள்வி நேரடியானது. சீமான் அவர்களுக்கு மீண்டும் சிக்கல் உருவாகுது அப்படிங்கிறது தான். இந்த பெண் சார்ந்த புகார் என்றைக்கும் வந்து அதை காலை சுத்தின பாம்பு மாதிரி தான். இது உச்சநீதிமன்றத்துக்கு போய் அதிலிருந்து வழக்கை உடைச்சிட்டு வந்தாலும் கூட அதுக்கு வந்து தீர்வு இல்லை. வேற ஒரு ரூபத்தில் வருது, எந்த ரூபத்துலேயும் வருது. இப்போ பாருங்க, அந்த அம்மா அந்த நடிகை அவர்கள் பேசுறது அப்படிங்கிறது யாரை இது பண்றாரு அப்படிங்கிற அதுக்கு அதிகமாக சமூக வலைதளத்தில் ஆதரவு இருக்குண்ணா. இப்போ எல்லாம் வந்து ஜென்சி கிட்ஸு விஜய் ஆதரவு இருந்தாலும் இப்போ அவங்க வந்து அண்ணனுக்காக களமிறங்கும் தங்கை அப்படி சொல்லாமல் எந்த அண்ணன் விஜய் அண்ணா, விஜய் அண்ணாவுக்காக, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அண்ணன் தங்கையா நடிச்சிருக்காங்க. அப்போ அண்ணனுக்காக வந்து அவங்க சொல்கிறதே அப்படி தான், விஜய் அண்ணா கட்சியில் சேரலான்னு இது பண்ணேன், தகவல் அனுப்புனேன், வச்சேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ இது எந்த இடத்துல ட்ரிகர் ஆயிருக்குன்னு தெரில. இப்போது வந்து இந்த ஜோசப் விஜய் அப்படிங்கிறதும் அந்த பேர் வச்சதில் ஆரம்பிச்சா இல்லை என்ன இதுலன்னு தெரில. கடந்த ஆட்சியில் அது வந்து திராவிட குரூப்புகள் வந்து கையில் வச்சு பண்ணிக்கிட்டு தாங்க. அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இருந்தது அப்படிங்கிறத நம்ம எல்லாம் பார்த்தோம். அது வந்து பெரிய அளவில் எந்த அளவுக்கு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அவருக்கு சீமானவர்களுக்கு எவ்வளோ பெரிய சிக்கலாக மாறிச்சு. இந்த காணொலியில் அவர்கள் வந்து பெயரை குறிப்பிடலைன்னா கூட அது வந்து யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அடுத்ததாக வந்து அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ரொம்ப கவனிக்க வேண்டிய வார்த்தை. நான் பேசத்தான் செய்வேன், என்னை யாரும் அடக்க முடியாது அப்படிங்கிறது மெசேஜ் வந்து வாயை அடைக்க முடியாது அப்படிங்கிற செய்தி அந்த வார்த்தையில் ஒரு செய்தி இருக்குது. அது என்னன்னா, நீதிமன்றத்தின் மூலமாக அதுக்கு வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட அந்த குறிப்பிட்ட இது பற்றி தான் அது பேசும். ஆனால் நான் இப்படி பேசிட்டு போவேன், ஜென்ரலாக பேசிட்டு போவேன். ஏன்னா சமூகத்தில் ஏற்கனவே ஒரு நிலைமை போயிட்டு இருக்கு. ஆமாம், அந்த நேரத்தில் இப்போ இது வரவோ இப்போ எல்லாரும் அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இப்போ அது வந்து இது அடுத்த லெவலுக்கு எப்படி மாறும்னு தெரில. அப்போ மறுபடியும் அது ஏற்கனவே நடந்த மாதிரியான ஒரு பூதாகர பிரச்சனையாக மாறுமா? மீண்டும் ஆட்சியாளர்கள் இங்கே அதிகாரம் இங்கே இருக்குது, என்ன செய்வீங்க நீங்கள்? எத்தனை தடவை உச்சநீதிமன்றத்துக்கு போவீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படிங்கும்போது இது மீண்டும் சீமானவர்களுக்கு இந்த சிக்கல் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் போல இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் நம்மளுடைய ஆரம்ப நிலைப்படும் அதுதான் வந்து இந்த மாதிரி ஒருத்தங்களை விமர்சனம் பண்ணி, அதாவது ஒருத்தங்க திருமண வாழ்க்கை, குழந்தை, பிள்ளைகள்னு ஆன பிறகு அவருக்கு வந்து காணொலிகள் போட்டு அப்படி இப்போ இல்லை. முந்தி நடந்தது அது தவறு, அது வந்து நம்ம அதை தவறுங்கிறோம். ஆனால் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த கோபம் இருக்கும்ல, அது வந்து இப்போ வந்து மீண்டும் எதிரொலிக்குது அப்படிங்கிறது அண்ணன் அம்பாசமுத்திரத்தில் போட்டியிடக்கூடிய அண்ணன் சீமான் இந்த நேரத்தில். ஆமாம், அம்பாசமுத்திரத்தில் அண்ணன் வெறித்தனமாக காத்திருக்கிறார். இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வென்று சட்டமன்றத்துக்குள்ளே போய் அப்படியே வந்து விஜயோடைய இதை வந்து தகர்க்கிறதுக்கு காத்திருக்கிறார். இந்த சமயத்தில் இந்த அம்மா வந்து களத்துக்கு இறங்குறாங்க. அப்படிங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியல் ரொம்ப பரபரப்பாக தான் இருக்கும். அதே கலைபரங்களோட தொடருமோங்கிற ஒரு தோணுது. இப்போ இந்தியாவினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து ஒரு ஊரில் பேசிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் பேசிய இடத்த வந்து கங்கை நீரை கொண்டு அதை கழுவிருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது. காங்கிரஸ் வந்து அதை போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. 2026 உலகம் வல்லரசு ஆகணும், பொருளாதாரத்தில் வளரணுன்ற இந்த நாட்டில் இன்னும் இந்த மாதிரியான ஒரு இது ஒரு தேச அவமானம் தான். ஒரு காங்கிரஸ்ங்கிற ஒரு தேசிய கட்சியுடைய தலைவராக இருக்கிறாரு. அவர் காங்கிரஸ் கட்சிங்கிற தலைவரை விடுங்க, இங்கே தேசத்தின் முதல் குடிமகனாக இருப்பவர்களுக்கே, அந்த குடிமகனாகவும் குடிமகளாகவும் இருந்தவர்களே இப்படி தான் நடந்திருக்கு. அப்போ இது வந்து சமூகத்தின் சீல்பிடித்த ஒரு நிலை தான். அவமானத்துக்குரியது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த மாதிரியான ஒரு இந்த மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து உடனடியாக சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ இதெல்லாம் வந்து என்னென்னா வேடிக்கை பார்க்கக்கூடாது. உடனடியாக நடவடிக்கை எடுத்து உள்ளே வச்சு கும்பும்போது அது மாறும். நீங்கள் அதை வந்து அரசியல் ரீதியாக எதிர்த்தரப்பு ஆளுந்தரப்பு அப்படின்னு மாறி இருந்தாலும் ஜேபி நட்டா அவர்கள் வந்து இதை குறித்து பேசும்போது இல்லை, பிஜேபியோட நிலைப்பாடு இது கிடையாது, இது செஞ்சது தவறு தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இல்லை, அதுதான் அந்த தவறுன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ தவறு வந்து தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சவர்கள் வந்து அச்சப்படக்கூடிய நிலை உருவாகணும் இல்லை.
அப்போ எங்கே ஒரு இடத்துல அநீதி நடக்குது, சக மனிதனை ஒருத்தனை வந்து இன்னொருத்தங்க இழிவுபடுத்துகிறாங்க, சாதியின் பெயராலேயோ எதன் பெயராலோ இழிவுபடுத்தும் போது அதை வந்து தடுக்க வேண்டியது பொறுப்பு அரசு, மத்திய மாநில அரசுகள் எந்த அரசுகளாக இருந்தாலும் இருக்குது. நம்மளுடைய எதிர்த்தரப்புக்கு நடக்கு, காங்கிரஸுக்கு நடக்குங்கிறனால இதை வந்து அனுமதிக்க முடியாது அப்படிங்கிற எல்லா ஆளுந்தரப்பு கவனமாக இருக்கும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.